வணக்கம். இந்து சமயத்தில் தீண்டாமை கொடுமை இருக்கிறது என்கின்ற காரணத்தை வைத்து சமத்துவத்தை தரக்கூடிய அன்பு மதமான கிறிஸ்தவத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து பலரை மதமாற்றம் செய்யக்கூடிய வேலைகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சமீப காலமாக கிறிஸ்தவத்தில் தீண்டாமை இருக்கிறது என்கின்ற கருத்தானது வலுப்பற்று கொண்டு இருக்கிறது. நீருபூத்த நெருப்பாக இருந்த விஷயம் இன்று அனைவருக்கும் தெரியும்படியாக பட்டவர்த்தனமாகி இருக்கிறது. திரு மேத்யூ என்கின்ற ஒருவர் கடந்த 25ஆம் தேதி சென்னை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அதாவது கிறிஸ்தவத்திலே தீண்டாமை இருக்கிறது, கேத்தலிக் ரோமன் கேத்தலிக் மதங்களில் தீண்டாமை இருக்கிறது, எங்களை ஆயர்களாக பேராயர்களாக நியமிப்பது கிடையாது, அந்த ஆல்டர் சபை என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு தொண்டூழியம் செய்யக்கூடிய வேலைகளில் தலித்து மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் மிகுந்த ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கிறது. காரணம், சமத்துவத்தை நாங்கள் தருகிறோம், இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த வீடு சகலருக்குமான ஜப வீடு என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்கே மதம் மாறிய பிறகும் கூட ஆதிக்க சாதியினர் பட்டியல் சமுதாயத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு வந்தவர்களை ஒரு தாழ்வான நிலைக்கு நடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இது பற்றி எந்த விதமான விவாதங்களையும் செய்யவில்லை. அவர் சொல்லுகிறார், டவுசர் சர்ச் என்று இருந்தது, ஒரு குறிப்பிட்ட பிரிவார் இந்த இடத்தில் தான் உட்கார வேண்டும், இந்தந்த இடங்களில் இவர்கள் தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த சாதி உட்பிரிவுகள் இருக்கிறது அல்லவா, அது இருக்கிறது. அங்கே இரட்டை சுடுகாட்டு முறை இருக்கிறது, திருவிழாக்கள் தனித்தனியாக நடத்தப்படுகிறது. இப்படி இந்து சமயத்தில் என்ன விதமெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்தார்களோ அதே துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவத்தில் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் மதம்தான் மாறி இருக்கிறோம், ஆனால் எங்களிடம் கொடுமைகள் இன்னும் மாறவில்லை என்று மனம் வெதும்பி பேசியிருக்கிறார். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் நாம் தாழ்த்தப்பட்டவர்கள், அழுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் என்கின்ற எண்ணத்திற்கு மதம் மாறுவது தீர்வு கிடையாது. நீங்கள் மதம் மாறி சென்றால் அனைத்துமே கிடைத்துவிடும் என்று இயேசுவை நம்பி மோசம் போய்விட்டீர்கள். ஒரு மனிதன் கல்வியிலே உயர வேண்டும், பொருளாதாரத்திலே உயர வேண்டும், நீ கடவுளை மாற்றிக்கொண்டால் அது வந்து விடுமா என்றால் அது இயலாது. பிறந்த சமுதாயம், இந்த சமுதாயத்தில் இந்த மதத்தில் யாரும் பிறக்க வேண்டும் என்று யாரும் பெட்டிஷன் போட்டு பிறப்பது கிடையாது. பிறந்து விட்டோம் மனிதர்களாக, அந்த மதங்களிலே நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். உயர்வு தாழ்வுகள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறது, எல்லா மதங்களிலும் இருக்கிறது, எல்லா ஜாதிகளிலும் இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, படிப்பிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளை சமுதாயத்தை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் கிறிஸ்தவத்திற்கு சென்றால் மட்டுமே தீர்வு, சமத்துவம் என்பதெல்லாம் ஒரு மாய பிம்பம், பொய் என்று நிரூபணமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்தியாவிலே தலித்து மக்கள் கிட்டத்தட்ட 180 துணை ஆயர்களில் 11 பேர் மட்டுமே தலித் மக்களிலிருந்து மதம் மாறியவர்கள் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டில் கூட குறிப்பாக 6+2 8 அந்த ஆயர்கள் நியமிக்க வேண்டியதில் பேராயர் நியமிக்க வேண்டியதில் மறை மாவட்டம் சொல்லுவாங்க. அதில் நியமிக்கிறதுல விகிதாச்சார அடிப்படையில் நாங்கள் தலித் மக்கள் மாறியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த கார்டினால் என்று சொல்லக்கூடிய கர்தினால் அவர்களை எல்லாம் நாம் அவ்வளவு எளிதில் நாங்கள் பார்க்க முடியாது, போப்பாண்டவரை நாங்கள் சந்திக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு படிநிலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மத குருமார்களை தாண்டித்தான் நாங்கள் செல்ல முடியும் என்கின்ற அந்த மத கட்டுப்பாடு கிறிஸ்தவத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் கேட்கக்கூடிய கேள்வி, தீண்டாமை எங்களை இத்தனை பிரிவுகளாக பிரித்து வைத்தது இந்து மதம் என்று குற்றம் சாட்டி பேசக்கூடிய சுபவீர பாண்டியன், திரு ஆராசா, கி வீரமணி, இது போன்று மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என்றெல்லாம் பேசக்கூடிய இவர்கள் எல்லாம் இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை குறித்து அதற்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கிறார்களா? அந்த பேசக்கூடிய மேத்யூ என்பவர் நான் உளுந்தூர்பேட்டைக்கு அருகிலே இருக்கக்கூடிய இறையுரை சார்ந்தவன் என்று சொல்கிறார். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அந்த இறைவு சர்ச்சில் தான் வன்னியர் சமுதாயத்திலிருந்து மதம் மாறிய அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள்
பட்டியல் சமுதாயத்தில் இருந்த அந்த மதமாறிய கிறிஸ்தவர்களை அனுமதிக்கவில்லை என்று ஒரு பிரச்சனை வந்தது. மிகப்பெரிய சர்ச்சுகளை விட்டு புறக்கணிப்போம் என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்கள் சொன்னார், ஆயர்கள் ஆடுகளைத்தான் மேய்ப்பார்கள், சிறுத்தைகளை மேய்க்க முடியாது என்று சொன்னார். நாங்கள் இந்த மதம் எங்களை கொடுமைப்படுத்துகிறது என்றெல்லாம் அப்பொழுது பேசினார்கள். இப்பொழுது மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்தை மிகவும் மௌனமாக கண்காணித்து கவனித்து வருகிறது. நீதிமன்றமானது கிறிஸ்தவ மத நடைமுறைகளில் தலையிட முடியாது என்றும் திரு மேத்யூ சொல்கிறார். இருந்தாலும் கூட எங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அநீதி, அக்கிரம, அநியாயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற சூழல் இருக்கின்றதனால் பல ஆண்டுகள் நாங்கள் ஜனநாயக போராட்டம் எடுத்தோம், இப்பொழுது நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் என்று சொல்கிறார். இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு சமூக நீதியை, அனைவருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம், மதசார்பற்ற அரசு, இந்து சமய திருக்கோவில்களில் அனைத்து சாதியினரும் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் ஏதோ ஒரு சமூக நீதியை காப்பாற்றுகிறோம் என்கின்ற அடிப்படையில் சேகர் பாபு போன்றவர்கள் எல்லாம், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாம் அறிக்கை விடுகிறார்கள். நாங்கள் தீண்டாமையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அவர்களிடம் நான் வைக்கக்கூடிய கேள்வி, இயேசு மதத்திற்கு சென்று இந்து மதத்திலிருந்து சென்ற அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த தலித்து கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஆதிக்க சாதியினர் எங்களை அடக்கி ஆளுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அவர்களை ஆயர்களாக, பேராயர்களாக, கார்டினராக, போப்பாண்டவராக நியமனம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? பதில் சொல்ல வேண்டுகிறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற வாதம் சரி என்று சொன்னால், அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் ஆயர்களாக, பேராயர்களாக, பாதிரியார்களாக, கார்டினர்களாக, பாப்பாண்டவராக ஏன் மாறக்கூடாது? பதில் சொல்ல வேண்டுகிறேன், பதில் சொல்ல வேண்டும். எதற்கெடுத்தாலும் இந்து சமுதாயம் தான் காரணம், சனாதன மதம் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய இந்த சதிகார கூட்டத்திடம் நான் கேட்கிறேன். அதிகாரத்திற்கு வந்துவிட்டோம் என்கின்ற அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய இந்த சிந்தனையாளர்களிடம் நான் கேட்கிறேன், இயேசு மதத்தில் சமத்துவம் வேண்டாமா? குருடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான், முடவன் நடக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய வயிற்று பிழைப்பை வைத்துக் கொண்டு பாதிரி பிழைத்துக் கொண்டிருக்கிறானே, இந்த பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாதிரிகளுடைய அந்த இயேசு மந்தையிலே சேர்ந்து இருக்கக்கூடிய இது போன்ற ஆடுகளை பலியிட்டுத்தான் அவன் தன்னுடைய வளத்தை, சுகத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். இயேசு மதத்திற்கு ஏதோ தப்பித்தவறி அந்த மந்தைக்கு சென்று விட்ட என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு சமமான வாய்ப்புகள், சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்தவத்திற்கு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அடிப்படையான சலுகைகள் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பிசி உட்பிரிவுக்கு வந்து விடுவீர்கள். ஆகவேதான் சொல்லுகிறோம், ஏதோ அறியாமல் செய்த பிழையை பொறுத்து அருள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்கிறீர்கள் இல்லையா? அதே ஆண்டவரை வேண்டி நீங்கள் அந்த மதத்தை விட்டு வெளியேறுங்கள். உங்களை இந்து சமயம் அழைக்கிறது, முருகப்பெருமானுடைய மதம் அழைக்கிறது, வள்ளுவன் தந்த மதம் அழைக்கிறது, எங்கள் வால்மீகி தந்த மதம் அழைக்கிறது, கம்பன் தந்த மதம் அழைக்கிறது, தமிழர் சமயம் அழைக்கிறது, தாய் சமயம் அழைக்கிறது. இந்து மதத்திற்கு திரும்பி வாருங்கள். உங்களுக்கு பொருளாதார ரீதியில், கல்வி ரீதியில் நீங்கள் முன்னேறுவதற்குரிய சூழ்நிலையை இந்த சமுதாயத்திலிருந்து மீண்டும் ஒரு புரட்சியை உருவாக்குவோம். நீங்கள் இந்து சமயத்திற்கு வாருங்கள் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கின்றேன். இவர்கள் கல்லறைகளிலே தீண்டாமை பார்க்கிறார்கள், வழிபாட்டு தலங்களில் தீண்டாமை பார்க்கிறார்கள், வாழ்க்கை முறைகளில் தீண்டாமை பார்க்கிறார்கள், அந்த சர்ச்சு சபைகளுடைய நிர்வாக அதிகாரத்திற்கு வரக்கூடியதிலே தீண்டாமை பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் துயரங்களோடும் துன்பங்களோடும் மனவேதனைகளோடும் இயேசுநாதரிடம் ஏன் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு முன்வைக்கிறேன். என் அருமை மதம் மாறி சென்ற கிறிஸ்தவத்திற்கு சென்ற சகோதரர்களே, நீங்கள் இந்து சமயத்திற்கு திரும்பி வாருங்கள். இந்த மக்களிடம் இருக்கக்கூடிய சாதிய எண்ணமானது இவர்கள் மதமாறி சென்றாலும் இருந்து கொண்டிருக்கிறது. இது சூடான ஐஸ்கிரீம் போல. ஒரு சமுதாயம், நான் அந்த சமுதாயத்திலே பிறந்து விட்டோம் என்பதற்காக நாம் ஒன்றும் குறைந்தவர்களோ உயர்ந்தவர்களோ கிடையாது. நாம் அனைவரும் ஒன்றானவர்கள், சமமானவர்கள் என்கின்ற அடிப்படையில் நாம் மனம் திரும்பி இந்து சமுதாயத்திற்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். ஏதோ தீண்டாமை பிரச்சனை இந்து சமுதாயத்தில் ஏதோ ஒரு கோவிலில் நடந்துவிட்டால் ஊடகங்களில் ஒப்பாரி வைத்து ஓடமிடக்கூடிய ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்களே,
கிறிஸ்தவத்திலே நடக்கக்கூடிய இந்த அநீதியை, அக்கிரமத்தை, சமமின்மை இல்லாத சூழ்நிலையை எத்தனை ஊடகவாதிகள் விவாதித்திருக்கிறார்கள் என்ற கேள்வியையும் இந்த பொதுவெளியில் முன்வைக்கின்றேன். ஆகவே தீண்டாமை கொடுமையை தீர்ப்பதற்கு தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. மனிதனுக்குள் உயர்வு தாழ்வு கூடாது. இவன் குணத்தினால், அவன் செய்யக்கூடிய நல்ல வேலைமுறைகளால் அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு இந்து சமயத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இந்து சமுதாயத்திலே துறவியர் பெருமக்கள், ஆதீன கர்த்தர்கள் உங்களை அனைவரையும் அன்போடு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நான் ஒவ்வொருவரையும் பாத பூஜை செய்து இந்து சமயத்திலே இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இந்து சமயம் அழைக்கிறது, ஏற்றுக்கொண்டு வாருங்கள் என்ற வேண்டுகோளை சகோதரர் மேத்யூ உள்ளிட்ட அந்த பட்டியல் சமுதாயத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு சென்ற சகோதரர்களுக்கு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். இந்து மதத்திற்கு வாருங்கள். நாங்கள் நம்முடைய முன்னோர்கள் வகுத்த அந்த நெறிப்படி வாழ்வோம். நல்ல சூழ்நிலையில் இந்த மக்களுக்கும், இந்த நாட்டிற்கும், இந்த சமுதாயத்திற்கும் நாம் வேலை செய்வோம் என்ற அன்பு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.